என்றவர்களாக மாற வேண்டும். இது அல்லாஹ்வுடைய பள்ளி. இந்த சொத்துக்கள் இஸ்லாமிய மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இதில் நீங்கள் திருடுவதற்கும் முறைகேடு செய்வதற்கும் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. யாரேனும் வக்பு சொத்துக்களிலே கைய வைத்தால், வக்பு சொத்துக்களை திருடினால் அது நெருப்பை விழுங்குவதற்கு சமம் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏழை மக்களின் ரத்தத்தை உறிஞ்சுகின்றது என்பதை சொல்ல வேண்டும். அடுத்தவருடைய உழைப்பை உறிஞ்சி சாப்பிடுகின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையில என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். உழைத்து நீ கூலி வேலைக்கு போ, வண்டியில் மீன்வை ரிக்ஷா ஓட்டு, அந்த உழைப்பிலே நீயும் வாழ்ந்து கொண்டு இன்னொருவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள்தான் உயர்ந்தவர்களை தவிர, பள்ளிவாசல் நிர்வாகத்திலே அமர்ந்து கொண்டு பள்ளிவாசல் சொத்துக்களை சூறையாடி கொண்டு பள்ளிவாசல் பணத்திலே ஒரு கைத்தடிகளை ஒரு 10 பேரை வைத்துக்கொண்டு ஒரு இன்னோவா காரை வாங்கி கொண்டு ஊரை சுற்றி கொண்டு இந்த சமூகத்தை மேய்த்து கொண்டு இருப்பது இஸ்லாம் நமக்கு காட்டுகின்ற வாழ்வியல் முறை இல்லை என்பதை சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிர்வாகம் எங்கே இருந்தாலும் அது தட்டி கேட்கின்ற ஒரு அமைப்பாக தமிழ்நாடு வக்ஃப் அண்ட் பர்சனல் கவுன்சில் செயல்படும் என்பதுதான் நாங்கள் இந்த தருணத்திலே உங்களிடத்திலும் சொல்லிக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இந்த வீரச்சோளம் பகுதிக்கும் நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். வீரச்சோளம் பகுதியிலே உச்ச நீதிமன்றம் வரை சென்று நிர்வாகம் சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டும் கூட அவர்கள் மீண்டும் அந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதிக்காமல் ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் அந்த பள்ளிவாசலில் இருக்கிறது என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? அதை கூட மன்னித்து விடலாம். அந்த பள்ளிவாசல் இருக்கின்ற முறைகேடுகளை கேட்கிறார்கள் என்பதற்காக, அந்த முறைகேடுகளை தட்டி கேட்கிறார்கள் என்பதற்காக அவர்களை தீண்டாமையாக அவர்களை ஒதுக்கி வைப்பதை போகின்ற செயல்களை செய்வது இஸ்லாம் சமூகம் மன்னிக்க முடியாத குற்றமாக அது கருதுகிறது. பள்ளிவாசலுடைய அடிப்படையே என்ன என்று சொன்னால் எல்லோரையும் ஒருங்கிணைப்பது. ஜும்மா எதற்காக? ஏன் எல்லோரும் ஒன்றாக ஒட்டி நின்று தொழுக சொல்கின்றோம்? இடைவெளி விடாமல் தொழுக சொல்கின்றோம். சைத்தான் போயிடுவான், இடைவெளி என்ன? சைத்தான் என்ன சைத்தான் என்ன? இடைவெளி விட்டால் சைத்தான் உள்ளே வந்து விடுவான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இடைவெளி விட்டால் நம்முடைய உறவு முறிந்துவிடும். பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இல்லாமல், தீண்டாமை இல்லாமல் ஒன்றோடு ஒருவர் ஒட்டி நில்லுங்கள். யாரிடம் பிரிவினையை ஏற்படுத்தாதீர்கள். யாரையும் கேவலமாக பார்க்காதீர்கள். யாரையும் தாழ்வு மனப்பான்மையோடு பார்ப்பார்கள். ஏற்றத்தாழ்வோடு பழகாதீர்கள். ஒன்றாக நில்லுங்கள் என்பதற்காக தான் ஜும்மாவிலே எல்லோரும் வர சொல்கிறோம். இல்லாட்டி வீட்டிலேயே தொழுதுட்டு போயிடலாம். பள்ளிவாசலில் தான் தொழுகணும் அவசியமே இல்லை. பள்ளிவாசல் தொழுக வருவதே ஒரு சமூக இணக்கத்தை ஏற்படுவதற்கும், நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு, நாம் ஒரு பண்பட்டவர்களாக மாறுவதற்கு, நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக மாறுவதற்கு, இஸ்லாம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக, நம்முடைய சகோதரத்துவத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக. அப்படிப்பட்ட பள்ளிவாசலில் இருக்கின்றவர்கள் தீண்டாமையை வலியுறுத்துகிறார் என்று சொன்னால் அவர்கள் அந்த பள்ளிவாசலே இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? சமூகம் நாசமாக போய்விடும். தயவு செய்து எதை வேண்டுமானாலும் விட்டு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி உங்கள் குடும்பத்தை விட்டு தருவீர்களா? குடும்பத்தை வழிநடத்துவதற்கு ஒரு சமூக அக்கறை இல்லாத, குடும்ப அக்கறை இல்லாத ஒரு ஊதாரித்தரமான ஒரு தலைவரிடத்திலே அந்த குடும்பத்தை கொடுத்து நீ இதுவரை நான் குடும்பம் நடத்தினேன், இதுவே நீ குடும்பத்தை நீ காப்பாற்று என்று கொடுக்க முடியுமா? அந்த குழந்தையுடைய, அந்த பெண்களுடைய கண்ணியத்தை அறிந்திருக்க வேண்டும் அந்த குடும்ப தலைவன். தான் தண்ணி அடித்தாலும் குடிச்சிட்டு வந்தாலும் வீட்டில் இருக்கவங்க புர்காவோடு இருக்கணும்னு நினைப்பான். அவன் தான் குடும்ப தலைவன். தன்னோட தண்ணி அடித்து பழகிட்டான். தண்ணி அடிக்க முடியல, லாரி வேலைக்கு போகிறான், ஆட்டோ வேலைக்கு போகிறான், தண்ணி அடிக்கிறான், பீடி அடிக்கிறான், அதை நிறுத்த முடியல. ஆனால் தான் தண்ணி அடித்தாலும், தான் பீடி அடித்தாலும் தன்னுடைய குடும்பம் கண்ணியமாக வாழ வேண்டும். தன்னுடைய பெண்கள் புர்காவோடு இருக்க வேண்டும். தன்னுடைய பெண்கள் அந்நிய நண்பர்களோடு பழகக்கூடாது. தன்னுடைய குழந்தைகள் எந்த ஒரு கெட்ட சகவாசமும் வழிவிடக்கூடாது. தன்னுடைய பெண்கள் சுயமரியாதையோடு தன் குடும்பம் சுயமரியாதை வாழ வேண்டும் என்று எப்படி ஒரு குடும்பத் தலைவர் நடக்கின்றானோ அதே போல பள்ளி நிர்வாகிகள் நடக்க வேண்டும். பள்ளி நிர்வாகிகள் அதுபோல இருக்க வேண்டும். தன்னுடைய உழைப்பால் அந்த சமூகத்தை பாதுகாக்கின்றவர்களாக பள்ளி நிர்வாகிகள் மாற வேண்டும். அப்படிப்பட்ட பள்ளி நிர்வாகத்தை மாற்ற வேண்டியது தான் நம்முடைய கடமை. அது தனி மனிதர்களாக மாற்ற முடியாது. தமிழகம் முழுவதும் இந்த தமிழ்நாடு வக்ஃப் அண்ட் பர்சனல் கவுன்சில் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு ஒருங்கிணைப்பாளர்களை நியமித்து வருகிறது. கிட்டத்தட்ட இதுவரை நாங்கள் 1000க்கு மேற்பட்ட ஒருங்கிணைப்பாளர்களை நியமித்திருக்கின்றோம். ஆனால் எல்லோருக்கும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை. எல்லோரும் இணைந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைத்து பேசி அவர்களை ஆய்வு செய்து ஒருங்கிணைப்பாளர் இதுவரை குறைந்தது 250 ஒருங்கிணைப்பாளர்களை நாங்கள் அங்கீகரித்திருக்கின்றோம். எங்களுடைய இலக்கு 2500 ஒருங்கிணைப்பாளர்கள் தமிழகம் முழுவதும் தேவை. ஒவ்வொரு ஊராட்சியிலும், ஒவ்வொரு நகராட்சியிலும், ஒவ்வொரு தாலுகாவிலும் இந்த இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்கின்ற, வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கின்ற ஒருங்கிணைப்பாளர்கள் தேவை. இந்த சமூகத்தை
தட்டி எழுப்புகின்ற, இந்த சமூகத்தை பாதுகாக்கின்ற தூண்களாக இஸ்லாமிய இளைஞர்கள் முன்வர வேண்டும். நேர்வழியை பறைச்சாற்றுகின்ற இளைஞர்களாக வர வேண்டும். நேர்பட பேசுகின்றவர்களாக, தீமையை கண்டு பொங்குகின்றவர்களாக, நேர்மையை எடுத்துச் சொல்கின்றவர்களாக, நேர்வழியை இந்த சமூகத்துக்கு காட்டுகின்றவர்களாக இஸ்லாமிய சமூகம் வர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு வக்ஃப் ஃபண்ட் பர்சனல் கவுன்சிலுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, வக்ஃபு சொத்துக்களை மட்டும் எடுத்துச் சொன்னால் தமிழகத்தில் இருக்கின்ற வக்ஃபு சொத்துக்களின் எண்ணிக்கை சாதாரண எண்ணிக்கை அல்ல. ஒரு வக்ஃபு வாரியம் என்றால் அது ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனால் வக்ஃபு வாரியத்தினுடைய அதிகாரங்களும் வக்ஃபு வாரியத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சொத்துக்களின் எண்ணிக்கையும் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் வக்ஃபு வாரியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தலைமைச் செயலகம் போல இருக்க வேண்டும். தலைமைச் செயலகம் போல வக்ஃபு வாரியம் ஒரு மாபெரும் கட்டமைப்போடு இருக்க வேண்டியது. ஏன்னால் அதற்கு கீழ் இருக்கின்ற சொத்துக்களுடைய எண்ணிக்கை, நிர்வாகங்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. 13,000 பள்ளிவாசல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. 13,000 பள்ளிவாசல் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சொத்துக்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு ஊரிலும் திருச்சியில் மட்டும் 30,000க்கு மேற்பட்ட சொத்துக்கள் இருக்குது. 30,000 ஏக்கர் நிலங்கள் திருச்சியில் இருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2,000 ஏக்கர் 3,000 ஏக்கர் வக்ஃபு நிலங்கள் இருக்கின்றன. ஆக இத்தனை சொத்துக்கள் 2,000 ஏக்கர் 3,000 ஏக்கர் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கு. இத்தனை சொற்கள் 50 வருடங்களாக பாதுகாக்கப்படாமல் இருக்கிறது. 50 வருடங்கள் பாதுகாக்கப்படாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த சொத்துக்கள் சூறையாடப்படுவதற்கு பெரிய ஒரு மாஃபியா கும்பலாக இந்த வக்ஃபு வாரியங்கள் தொடர்ந்து 50 வருடங்களாக செயல்பட்டு வந்திருக்கின்றன. இந்த வக்ஃபு வாரியங்கள் வேறு யாரும் இல்லை, அந்தரத்திலிருந்து வேற்று கிரகத்திலிருந்து இந்த சமூகத்திற்கு வந்தவர்கள் அல்ல இந்த வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள். நம்முடைய சமூகத்திலிருந்து நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள். இந்த வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள் 50 வருடங்களாக இந்த சமூகத்தை வஞ்சித்தது எப்படி என்பதை இறுதியாக சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். 50 வருடங்களாக இந்த வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள் சமூகத்தை எப்படி சுரண்டினார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகத்திலும் அந்த நிர்வாகிகளை ஒழுங்குபடுத்தாமல் அவர்கள் கொள்ளையடிப்பதற்கும் முறையீடுவதற்கும் இவர்களே வழி ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். யாரெல்லாம் அந்த சொத்துக்களை ஆக்கிரமித்திருக்கின்றார்களோ அவர்கள் காஃபர்கள் ஆக்கிரமித்தாலும் சரி, நம்முடைய சமூகம் ஆக்கிரமித்தாலும் சரி, ஆக்கிரமித்தவர்களை அழைத்து எங்களுக்கான கப்பத்தை மட்டும் கட்டுவிடுங்கள், எங்களுக்கான கமிஷனை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி கமிஷனை பெற்றுக்கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட 500 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் கமிஷன் வாங்குறாங்க. ஒவ்வொரு வக்ஃபு ஆய்வாளரும் கண்காணிப்பாளரும் குறைஞ்சபட்சம் 5 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சுருக்காங்க. அங்கே எங்கே பார்த்தாலும் வீடுகள் வாங்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய சொத்துக்களை அடகு வைத்து லஞ்சம் பெற்று தரகு வேலை பார்த்து சம்பாதித்த சொத்துகள். வேறு எந்த சமூகமும் இவ்வளவு மோசமாக நயவஞ்சகத்தோடு இந்த ஊழல்களிலே ஈடுபடுற அளவுக்கு அந்த அளவுக்கு திறமையெல்லாம் பத்தாது. இந்த இஸ்லாமிய சமூகத்தைப் போல, இந்த வக்ஃபு வாரிய ஊழியர்களைப் போல, வக்ஃபு வாரிய உறுப்பினர்களைப் போல படு மோசமாக சொந்த சமூகத்தை வஞ்சிக்கின்ற கூட்டத்தை வேறு எந்த சமூகத்திலையும் பார்க்க முடியாது உலகத்தில். மனசாட்சி என்பது மருந்துக்கு கூட இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். வக்ஃபு சொத்துக்களை வைத்து ஏதாவது கல்வி நிலையங்களை உருவாக்கினார்கள் என்று சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். இந்துக்கள் எவ்வளவு கல்வி நிலையங்கள் வைத்திருக்கின்றார்கள், கிறிஸ்துவர்கள் எவ்வளவு கல்வி நிலையங்கள் வைத்திருக்கிறார்கள். வக்ஃபு வாரியம் ஏதாவது ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கி இருக்கிறதா? ஒரே ஒரு கல்வி நிலையம் மதுரையில் இருக்குது. அங்கே போய் பாருங்கள். இதுக்கு மேலே அந்த மதுரையில் இருக்க கல்வி நிலையத்தை 100 ஏக்கராவை நாசப்படுத்த முடியாது. அங்கே மனுஷன் படிக்க முடியாது. சுற்றி வர சாக்கடை, நடுவில் ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒரு கல்வி நிலையம், அது எப்போ வேணால் விடுவோம். அந்த லெவலில் அந்த ஒரே ஒரு வக்ஃபு கல்லூரி. வேறு எங்குமே கல்வி நிலையங்கள் எதுவுமே உருவாக்கப்படாது. சரி, ஏதாவது ஒரு மருத்துவமனை உருவாக்கியிருக்காங்களா? இல்லை. நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் தமிழகத்தில் இருக்கின்ற வக்ஃபு சொத்துக்களை குறைஞ்சபட்சம் வாடகை வீடுகளாக, குடியிருப்பு வீடுகளாக மாற்றி ஏழைகளுக்கு கொடுங்கள். இஸ்லாமிய சமூகம் அங்கேயாவது போய் குடியிருக்கட்டும். நீங்கள் வாடகை பெற்றுக்கொள்ளுங்கள், குறைந்த வாடகை பெற்றுக்கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் இஸ்லாமிய சமூகம் கண்ணியத்தோடு அங்கு வாழட்டும். சேரிகளிலே வாழ்வதைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தை பாதுகார்கள் என்று சொல்கின்றோம். ஆனால் அவர்களும் செய்வதற்கு தயாராக இல்லை, அந்த நாற்காலியை விடுவதற்கும் தயாராக இல்லை. தமிழ்நாடு வக்ஃப் ஃபண்ட் கவுன்சில், வக்ஃப் ஃபண்ட் பர்சனல் லா கவுன்சில் தெளிவான உறுதியான ஒரு மனநிலையிலே இருக்கிறது. வக்ஃபு வாரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும். இன்றும் ஒருவர் கூட இனிமேல்
வக்ஃபு வாரியத்திலே லஞ்சம் ஊழல் ஈடுபடுகின்ற உள்ளே வர முடியாது. உள்ளே யார் வந்தாலும் தமிழ்நாடு வக்ஃப் கவுன்சில் ஆயிரக்கணக்கான கடிதங்களை தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பும். எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி அது எதிர்த்து நிற்கும். எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கவில்லை என்று சொன்னால் அந்த அரசாங்கத்தையே கலைப்பதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கும். சட்டபூர்வமான ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுக்கும். எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தின் ஆதரவு அந்த அரசுக்கு இருக்காது என்பதை எடுத்துச் சொல்லும். அந்த சமூகத்தை வஞ்சிக்கின்ற, சமூகத்தை அடகு வைக்கின்ற எந்த கூட்டங்களுக்கும் எந்த அரசாங்கம் இடம் கொடுக்கக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அவ்வாறு இடம் கொடுத்தாலும் அந்த அமைப்புகள், அந்த இயக்கங்கள், அந்த கட்சிகள் எங்கேனும் போட்டியிட்டாலும் அவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு வக்ஃபு கவுன்சில் பிரச்சாரம் மேற்கொள்ளும். எங்களுடைய இலக்கெல்லாம் இந்த சொத்துக்கள் எல்லாம் சூறையிடப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். இஸ்லாமிய சமூகத்திற்கு போய் சேர வேண்டும். அடுத்த தலைமுறையாவது தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். பிச்சை எடுக்கின்ற சமூகமாக, தரம் தாழ்ந்து போகின்ற சமூகமாக, சுயமரியாதை இழந்த சமூகமாக இருந்தது போன்றும் என்பதுதான் எங்களுடையது. இந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கும் இந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் ஒவ்வொரு பள்ளிவாசல் முகலாக்களையும் பாதுகாப்பதற்கும் பள்ளிவாசல்களை நிர்வாகத்தை சரி செய்வதற்கும் நாம் எல்லோரும் முயற்சி எடுப்போம். அந்த முயற்சியிலே ஒவ்வொருவரும் பங்கு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் மக்கள் எழ வேண்டும், எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். இதை மக்கள் இயக்கமாக இதை கொண்டு செல்ல வேண்டும். ஆதரவு தருவீர்களா? உங்களுடைய இந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டெடுத்து விடலாமா? வீரச்சோளம் பகுதி மட்டுமல்ல, தமிழகத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் எங்களுடைய கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கும். உங்கள் கிராமங்களிலே திரும்ப திரும்ப வீரச்சோளமாக இருந்தாலும், திருச்சுழி இருந்தாலும் சரி, அருப்புக்கோட்டை, எங்கு கூட்டங்கள் நடந்தாலும் நீங்கள் தவறாக அதில் கலந்து கொள்ள வேண்டும். வக்ஃபு கவுன்சில் கூட்டம் நடக்கிறது, தயவு செய்து போங்கள் என்று சொல்லி அங்கிருக்கின்ற சகோதரிகளை அனுப்ப வேண்டும். இந்த சமூகத்தை தட்டியடிக்கின்ற பொறுப்பு, இந்த சமூகத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கின்றது. நம்முடைய எதிர்காலம், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வருங்கால சந்ததிகள் என்பதை மனதிலே கொண்டு இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும். நம்முடைய மச்சான் திருடான், மாமான் திருடான், சம்பந்தி திருடான், திருடிட்டு போட்டோம், நம்ம அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லிட்டு போட்டோம், நம்ம இதில் கேட்கக்கூடாது என்ற இந்த வியாக்கியானத்தை எல்லாம் தயவு செய்திகளை விட்டுக் கொடுங்கள். இனிமேல் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அல்லாஹ்வுக்கு அவன் பயந்து சொல்லிக்கிறான்னா, அல்லாஹ்வுக்கு பயப்படுறான், அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லிக்கிறேன்னு சொல்லியே சமூகத்தை நாசப்படுத்திட்டு போயிடறான். வீட்டில் இருக்கவங்க கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டில் அவங்களுக்கு தெரியாது, பாவம். அவங்க அப்பன் அண்ணன் அந்த சொத்து எங்கேருந்து கொண்டாரோ, எங்கேருந்து சம்பாதிச்சிட்டு வராங்கன்னு குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டில் இருக்க மனைவிகளுக்கு எப்படி தெரியும்? வக்ஃபு சொத்தை திருடிட்டு கொண்டு வரானா தெரியுமா? எல்லா பிரியாணியும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, எல்லா சிக்கனும் எல்லா மட்டனும் ஒரே டேஸ்ட்டு தான். அந்த சொத்தை எந்த வருமானத்தில் அந்த வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் நாம் சொல்ல வேண்டும். வக்ஃபு சொத்தை சூறையாடி கொண்டு வக்ஃபு சொத்தை முறையீடு செய்கின்றவர்களை நாம் சமூக புறக்கணிப்பு செய்ய வேண்டும். நம்மளை சமூக புறக்கணிப்பு செய்வதற்கு, தீண்டாமை செய்வதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாம் சட்டத்தை கையில் எடுக்கவில்லை, சட்டத்தில் கையில் எடுக்கின்ற சூழ்நிலை இதுவரை வரவில்லை. நாங்கள் எடுத்துச் சொல்லுவோம், அவர்களுக்கு புரிய வைப்போம், சட்டப்படியாக அவர்களை அதை புரிந்து கொள்ளட்டும். அப்படி புரியவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தின் மூலமாக, காவல் நிலையத்தின் மூலமாக அவர்களுடைய சட்ட நடவடிக்கை எடுப்போம். நம்முடைய நோக்கம் திருத்துவதை தவிர யாரையும் பழிவாங்குவதல்ல. திருத்தித்தான் ஆக வேண்டும், களை எடுத்துத்தான் ஆக வேண்டும். இன்னும் விட்டால் சமூகம் நாசமாகி போய்விடும். கப்பல் மூழ்கிட்டு இருக்கு, 90% மூழ்கிருச்சு. இதுக்கப்புறம் மூழ்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டைட்டானிக் கப்பல் மூழ்கினவங்க ஒன்றும் இல்லை. மூழ்கினதுக்கப்புறம் நமக்கு ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு கூட யாரும் இருக்க மாட்டார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் இதை சொல்கிறதுக்காக இன்னொரு டைம் நம்ம திருச்சொலிக்கு வர முடியுமா தெரியாது, நாளை நாம் இருப்போமா என்று தெரியாது. நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் எடுத்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த சமூகத்தை பாதுகாக்கின்றதுக்காக எங்கு அநியாயங்கள் நடந்தாலும், எங்கு வக்ஃபு சொத்துக்கள் சூறையிடப்பட்டாலும் உங்களுடைய குரல் எழுப்ப வேண்டும். திருச்சொலியிலிருந்து உங்கள் குரல் எடுக்க வேண்டும், வீரச்சோளத்திலிருந்து உங்கள் குரல் எழுப்பப்பட வேண்டும். இந்த உணர்வு தமிழகம் கொண்டு செல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதற்கான முயற்சியை மேற்கொண்டோம். உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கேள்விகள் எதுவும் இருந்தால் அதற்கு பதில் சொல்வதற்காக நான் வருகிறேன். இப்பொழுதுக்கு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.